மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்க முயன்ற பாஜக அதிமுக கூட்டு சதியை முறியடிக்கவே 5000 ரூபாயை முதலமைச்சர் வரவு வைத்துள்ளார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டை பரங்கல் மாளிகை அருகே ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட செல்வ பெருந்தகை பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விஜய் குறித்த சர்ச்சைக்குரிய பேச்சை நைனா நாகேந்திரன் தவிர்த்திருக்க வேண்டும் என்று கூறினார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்க மத்திய பாஜக மற்றும் அதிமுக நீதிமன்றத்தை நாடும் சதியை முறியடிக்கவே குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் உரிமை தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவு வைத்துள்ளார் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இதை பாஜகவும் அதிமுகவும் சதி செய்து உச்சநீதிமன்றத்தில் தடை ஆணையம் வாங்க முயற்சி செய்கிறார்கள். கிராமப்புற மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் போகக்கூடாது, அதுவும் தேர்தல் நேரத்தில் கொடுக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்தை நாட இருந்தார்கள். ஆகவே தான் மாண்புமிகு முதலமைச்சர் சுதாரித்துக் கொண்டு மக்களுக்கு எதிராக இவர்கள் நடவடிக்கை எடுக்க போகிறார்கள். கிராமப்புற பெண்களுக்கு, நகர்ப்புற பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை போவதை தடுக்க திட்டம் தீட்டுகிறார்கள், சதி செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இவர் தேர்தல் நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்பாக எங்களுடைய வீட்டு பெண்களுக்கு இந்த உரிமை தொகை போகட்டும் அறிவிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய குடை வள்ளல் செய்கின்ற பணி. மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் ஏற்கனவே நன்றி சொல்றோம், இப்போ நன்றி சொல்றோம். இது எல்லாருக்கும் இந்த எண்ணம் வராது, மனசு வராது. 5000 ரூபாய் ஏழை எளிய மக்களுடைய பெண்கள் கையில் இருக்கணும், வங்கி கணக்கில் இருக்கணும். இது தாராளமாக மனம் வந்து கொடுத்திருக்கிறார். இதை பாராட்டத்தை விட்டுட்டு இதை சிறுமைப்படுத்தி பேசுவதும் குற்றச்சாட்டு சொல்லுவதும் என்ன இது?